பொதுவாக அந்த வடநாட்டுக்காரங்க வந்து அந்த நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, அவங்க உட்காரும் போதே அந்த மாதிரி தான் உட்காருவாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இயல்பிலே அப்படி தானே உட்காருவாங்க. நம்ம இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நீங்க கால் மேல கால் போட்டு கம்பீரமா உட்கார வேணாம் சார். தமிழ்நாட்டிலிருந்து இதுக்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா போயிருக்கிறாங்க டெல்லிக்கு. எப்படி உட்காந்துட்டு வந்தாங்க? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போயிருக்காரு, எப்படி உட்காந்துட்டு வந்தாரு? இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போனார். ஏன் சார் அவ்வளவு தூரம் வேணாம் சார், விட்டுருங்க சார். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் போனார்ல சார், படத்தை எடுத்து போடுங்க சார் நக்கீரன்ல. எப்படி போய் பார்த்துட்டு வந்தாரு, எப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னு எடுத்து போடுங்க. ஏன் கூனி குறுகி போய் உட்காந்துக்கிறீங்க, கை கட்டி வாய் பத்தி உட்காந்துக்கிறீங்க? ஐயா சொல்லுங்கய்யா, திடீர்னு காலைல தகவல் வந்துச்சுங்கய்யா, வந்துட்டோங்கய்யா, என்ன செய்யணும்னு சொல்லுங்கய்யா, செஞ்சிருவோங்கய்யா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, ஒரு உண்மையான செய்தியை சொல்றேன். ஈசா யோகா மையத்தினுடைய அந்த இரவு நேர ஒரு விழா நடந்தது இல்லையா, விடிய விடிய, அந்த விழாவுக்கு வந்தார் அமித்ஷா. அமித்ஷா என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார் எஸ்பி வேலுமணி கிட்ட? மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு கெடு, 31 நீங்க ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். இத சொல்லிட்டு போனது அமித்ஷா. சரிங்க, நான் பேசிட்டு சொல்றேங்கன்னு எஸ்பி வேலுமணி சொல்லியிருந்தாரு. 31 அவருடைய கெடு முடிவதற்குள்ளாக இப்போது சென்று டெல்லியிலே திடீரென அவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். இப்ப தெரியுதா புடி யார் கையில இருக்குன்னு? முதல் நாள் வரைக்கும் தகவல் இல்ல, சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியல, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியல. திடீர்னு காலையில புறப்பட்டு விடிய காலில் ஓடுறாரு. அங்க போய் பத்திரிகையாளர்கள் கேட்டா கட்டடத்தை பார்க்க வந்தாங்க. இங்க இருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரே ஆச்சரியம், என்னையா கட்டடத்தை பார்க்க போறேன்னு போயிருக்கிறாரு, நம்மள்டே ஒரு வார்த்தை சொல்லலன்னு முன்னாள் அமைச்சர்கள் நேற்று காலையில பேசிக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான சூழல். கூட்டணிக்காக தான் போனோம், கூட்டணி அமைக்க போறோம், தெளிவா பேசுங்க. என்ன சார் பிரச்சனை வந்துருச்சு? இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்குதான் மீடியால பார்த்தேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு. என்ன சொல்லி இருக்கிறாரு? ரொம்ப தெளிவா சொல்றாரு. கூட்டணி விஷயத்தில் எந்த கட்சியும் உறுதியான நிலைப்பாடு எடுத்த கட்சி இல்லை, எல்லா கட்சியினுடைய நிலைப்பாடுகளும் மாறுதலுக்கு உரியதாக இருக்கிறது. இதை நேற்று காலையில சொல்ல வேண்டியதான பத்திரிகையாளர்